Hi students, today 12th standard maths exercise 2.6. 2.6ல நம்ம என்ன பண்ண போறோம்னா கொடுத்திருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய லோக்கஸ் ஆஃப் த கார்ட்டீசியன் ஃபார்ம் அந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ 2.6ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. If z equal to x plus iy is a complex number such that modulus of z minus 4i divided by z plus 4i equal to 1, show that the locus of z is real axis அப்படி சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன ஷோ பண்ணோன்னா கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து லோக்கஸ் ஆஃப் இசட்டை வந்து ரியல் ஆக்சிஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ரியல் ஆக்சிஸ்னால் நம்ம ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணால் அந்த கண்டிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதே வந்து இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். இதான் நம்மளுடைய டிஃப்ரென்ஸு. ரியல் ஆக்சிஸ் லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் அ ரியல் ஆக்சிஸ்னா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். locus of z is imaginary axis இருந்துச்சுன்னா x equal to 0 சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணும். இப்போ கொடுத்துருக்க given conditions ifனா நம்மளோட given அந்த given conditions எடுத்துக்காங்க. அதாவது modulus of z minus 4i divided by z plus 4i equal to 1 இந்த கண்டிஷன்ஸை எடுத்துக்கோங்க. zக்கு பதிலாக x plus iy வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்போ x plus iy minus 4i divided by x plus iy plus 4i equal to 1 அப்படி சொல்லிட்டு வரும். இப்போ இந்த டேர்ம் இருக்குங்களா, இந்த டேர்மில் வந்து நம்ம ஐயை காமனாக எடுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஐயை காமனாக எடுக்கலாம். ஐயை காமனாக வெளியில் எடுத்துட்ட பிறகு நம்மளுக்கு என்ன இருக்கணும், y மைனஸ் 4க்கும் y ப்ளஸ் 4க்கு ஈக்குவல் டு 1. இந்த டேர்ம் இந்த மாடுலஸை செப்பரேட் பண்ணுறோம். நியூமரேட்டருக்கு தனியாகவும் டினாமினேட்டருக்கு தனியாகவும் செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த மாடுலஸ் அப்படின்னாலே என்ன மீனிங்னா நம்மளுக்கு ரூட் அப்படின்னு அர்த்தம். அப்போ மாடுலஸ்க்கு பதிலாக நம்ம ரூட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ரூட் கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு ஐ ஸ்கொயர் அதாவது நம்மளுக்கு தெரியும் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் நம்ம எப்படி எழுதுவோம், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அப்போது நம்ம இந்த டேர்மை எண்ணி அதாவது மைனஸாக இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா மாடுலஸ்ன்னு போது அதான் நம்ம இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் போடுறோம். அதேமாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம ரூட்டை கேன்சல் பண்ணோம். ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணலாம். அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணும்போது 1 ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு 1 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து டினாமினேட்டரில் இருக்கிறது ஆப்போசிட் சைடில் போகும்போது நியூமரேட்டராக மாறும். அப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஒய் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்ப்ளனேஷன் இப்படி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒய் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த டேர்ம். ஏன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏ ப்ளஸ் பிக்கும் ஏ மைனஸ் பிக்கும் என்ன ஹோல் ஸ்கொயருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா ப்ளஸ் பியாக ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா ப்ளஸ் 2ab இருக்கும். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா மைனஸ் 2ab இருக்கும். அப்போ இங்கே ரெண்டுமே ஒய் ப்ளஸ் 4y தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும், ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு 4. இங்கே மைனஸ் 2y இன்ட்டு 4 ப்ளஸ் 2y இன்ட்டு 4ன்னு இருக்கும். அப்போ மைனஸ் 8y ப்ளஸ் 8y. இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஒய் ஸ்கொயருக்கும் இந்த ஒய் ஸ்கொயருக்கு கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு இங்கே மைனஸ் 8y ப்ளஸ் 16 இங்கே ப்ளஸ் 8y ப்ளஸ் 16 இருக்கும். இந்த மைனஸ் 8y வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் 8y ஆப்போசிட் சைடில் பார்க்கும்போது மைனஸ் 8y ஆகும். அப்போ மைனஸ் 8y என்பது மைனஸ் 16y. இந்த ப்ளஸ் 16 ஆப்போசிட் சைடும் மைனஸ் 16. அப்போ மைனஸ் 16 ப்ளஸ் 16 மைனஸ் 16 போது 0. அப்போ மைனஸ் 16y ஈக்குவல் டு 0னா இந்த 16 0வோட எதை டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் வரும், 0 தான் வரும். அப்போ y ஈக்குவல் டு 0 அப்படி சொல்லிட்டு கிடைக்குது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் என்னென்னா லோக்கஸ் ஆஃப் இசட் வந்து ரியல் ஆக்சிஸாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ணணும்னா y ஈக்குவல் டு 0 அப்படி சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். இதே வந்து லோக்கஸ் ஆஃப் இசட் வந்து இமேஜினரியாக இருந்துச்சுன்னா x ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய கண்டிஷன்ஸு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஏன்னா செகண்ட் சம் வந்து என்னென்னா இமேஜினரி பார்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. இமேஜினரி பார்ட்னு கொடுத்து நெக்ஸ்ட் வந்து அந்த லோக்கஸ் ஆஃப் இசட்டோட ஈக்குவேஷனையே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷன் தான் நம்ம ஷோ பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செகண்ட் சம் வந்து ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஃபஸ்ட்டு சம் வந்து லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் ரியல் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க.
இங்கே செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சம்மில் மாடலஸ் கொடுத்துருந்தாங்க, செகண்ட் சம்மில் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணினே வந்துட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா லோக்கஸ் ஆஃப் இசட் வந்து என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும்னா இமேஜினரியில் கொடுத்துருக்காங்க. இமேஜினரி யூஸ் பண்ணி நம்ம இமேஜினரி பார்ட்டோட வேல்யூவை மட்டும் எடுத்துகிட்டு இந்த டேர்மை வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணால் போதும். இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டா இந்த சம் ஓவர். ஸோ நீங்கள் செகண்ட் சம் வந்து ஹோம்ஒர்க்காக போடுங்க, எதனா டவுட்டாக இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. ஆப்டைன் த Cartesian form of the locus of z equal to x plus iy in each of the following cases அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்னா ரியல் பார்ட் ஆஃப் i z the whole square equal to 3 இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா கார்டீசியன் ஃபார்ம், அதாவது லோக்கஸ் ஆஃப் த கார்டீசியன் ஃபார்ம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கார்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த லோக்கஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரியல் பார்ட் ஆஃப் இஸ் i z the whole square equal to 3. இசட்டுன்னு போது நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க x plus iy, அந்த டேர்மை நீங்கள் எடுத்து அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த ஹோல் ஸ்கொயர்ன்ற போது இந்த டேர்முக்கு அப்படியே ரியல் பார்ட் ஆஃப் ix மைனஸ் iy அப்படி சொல்லிட்டு வரும். i ஸ்கொயரும் போது i ஸ்கொயர் வேல்யூ -1, அப்போ -1 இன்ட்டு ஒய்யின் போது நம்மளுக்கு -yன்னு சொல்லிட்டு வரும். அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம், தெரியுதுங்களா? இப்போது ஈக்குவல் டு 3 இருக்குது. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரியல் பார்ட்னு வந்து அந்த ரியல் பார்ட் ரிமூவ் ஆகிடும். இந்த டேர்மை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜினரி பார்ட்டோட வேல்யூ மட்டும் ரியல் பார்ட் வந்து ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கணும். இங்கே இமேஜினரி பார்ட் இருக்க வச்சு இமேஜினரி பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ரியல் மென்ஷன் பண்ணால் ரியலோட வேல்யூ எடுத்துக்கணும். இமேஜினரின்னு மென்ஷன் பண்ணால் இமேஜினரியோட வேல்யூவே எடுத்துக்கணும். இப்போ இங்கே என்னென்னா ரியல் கொடுத்துருக்காங்க, அப்போ ரியல் பார்ட்டோட வேல்யூன்னா ஒய் ஸ்கொயர், அப்போ -y ஸ்கொயரு ஈக்குவல் டு 3. இப்போ மைனஸ்ன்னு போது எப்பவுமே ப்ராக்கெட்டில் வந்து மைனஸ் இருந்து பவரில் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா, ஈவன் டேர்மாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துப்போம். அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. இதுதான் நம்மளுடைய லோக்கஸ் ஆஃப் த கார்டீசியன் ஃபார்ம் இந்த ஈக்குவேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் 1 மைனஸ் i இன்டூ இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இசட்டுக்கு வேல்யூ கொடுக்க போகிறோம். எல்லா சம்மும் காமன் தான், ஒரே மாதிரி தான். இசட்டுக்கு வேல்யூ கொடுக்க போகிறோம். அப்போ இசட்டுக்கு பதிலாக x plus iy போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இதை இன்சைடில் மல்டிபிள் போகிறோம். இந்த டேர்ம்ஸ் ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 1 × x x 1 × iy 1 × iy போது ப்ளஸ் iy. நெக்ஸ்ட் மைனஸ் i × x வந்து மைனஸ் ix மைனஸ் i இன்டூ iy போது மைனஸ் i ஸ்கொயர் y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ வந்து எக்ஸு ப்ளஸ் iy மைனஸ் ix ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1. இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் -i ஸ்கொயர்னு இருக்குது. i ஸ்கொயரோட வேல்யூ -1, ஆல்ரெடி ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு ஒய் நம்மளுக்கு ப்ளஸ் ஒய்ன்னு வரும். அதனால தான் இங்கே ப்ளஸ் ஒய்ன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 மைனஸ் i இன்ட்டு, அதாவது ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு 0. இங்கே இமேஜினரி பார்ட் ஆஃப் இந்த கண்டிஷன்ஸ் ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு இமேஜினரி பார்ட்னு கொடுக்கும்போது இமேஜினரி பார்ட்டில் என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கோ அதுதான் நம்ம லோக்கஸ் ஆஃப் த கார்டீசியன் ஃபார்மாக எடுத்துக்கணும். அப்போ இமேஜினரி பார்ட்க்கு என்ன இருக்குது, x மைனஸ் ஒய். அப்போ அதுதான் நம்மளுடைய லோக்கஸ் ஆஃப் த கார்டீசியன் ஃபார்ம். ஓகேங்களா? இமேஜினரின் போது இமேஜினரி பார்ட்டோட வேல்யூவை எடுத்துக்கணும், ஐயை மட்டும் மென்ஷன் பண்ணக்கூடாது. ரியல் பார்ட்னும் போது ரியலோட வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கணும், இமேஜினரியை எடுத்துக்கக்கூடாது. இதுதான் நம்மளுடைய லோக்கஸ். எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே ரியல் இமேஜினரி இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராக்கெட்க்கு வெளியே அவுட் சைடில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ரியல் இமேஜினரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரியல் மென்ஷன் பண்ணால் ரியலோட வேல்யூ எடுத்துக்கணும், இமேஜினரின்னு மென்ஷன் பண்ணால் இமேஜினரியோட வேல்யூ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து தேர்டில் வந்து தேர்ட் பாயிண்ட்டும் ஃபோர்த்து பாயிண்ட்டும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. சிம்பிள் தான் அந்த சம்மு. மாடுலஸில் கொடுத்துருக்காங்க. மாடுலஸில் கொடுக்கும்போது இங்கே என்ன பண்ணுவீங்க, ஸ்கொயர் எடுப்பீங்க. ஸ்கொயர் எடுத்து லாஸ்ட்டில் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்து முடிக்கணும். நம்மளுடைய தேர்ட் பாயிண்ட்டும் ஃபோர்த்து பாயிண்ட்டும் ஹோம்ஒர்க்காக போடுங்க. இங்கே மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு இசட் மைனஸ் 1 இருக்குது. இந்த மாடுலஸை முதல்ல ரிமூவ் பண்ணிக்கோங்க. மாடுலஸை ரிமூவ் பண்ணாலே ரூட் எடுத்தாலே அது ரூட்டு வந்து ஸ்கொயர் வரும். ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கு ரூட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணி ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் பண்ணி ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முக்கு முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் இசட் பார் ஈக்குவல் டு இசட் இன்வர்ஸ். இசட் பார்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா இசட் பாராக எழுதும்போது எக்ஸ் மைனஸ் ஐஒய். இசட் இன்வர்ஸ் போது 1 / x + iy. இந்த
டேர்மை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், லோக்கஸோட வேல்யூ, அதாவது கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் த லோக்கஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க. ரெண்டுமே சிம்பிள் சம் தான், அதான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சம், ஃபோர்த்தில் இருக்க 3 பாயிண்ட்ஸும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்தில் இருக்கிற 2 பாயிண்ட்ஸுமே நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஏன் ஹோம்ஒர்க் நிறைய கொடுக்குறேன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகுன்றதுக்காக. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இது எல்லாமே எதை ஃபாலோ பண்ணி போட போகிறீங்கன்னா, எக்ஸாம்பிள் 2.19 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள் 2.19 பேஸ் பண்ணி நீங்கள் போட போகிறீங்க. எக்ஸாம்பிள் 2.19 கொடுத்துருப்பாங்க. ஏதாவது நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட்டுக்கு கோஎஃபிஷியன்ட் எதனா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், காமனாக வெளியே எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு தனித்தனியாக செப்பரேட் பண்ணுவோம். இதே இங்கே வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் 2.19 பேஸ் பண்ணியே தான் இருக்குது. இதுவும் 2.19 பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் 2.20 இருக்குது பாருங்கள். 20 லெஸ் தென் 2 சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்களா, அந்த கண்டிஷன்ஸ். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் வந்து இல்லை, 1ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டா 2 + iன்னு சொல்லிட்டு போட போகிறோம். அதே தான் சேம். அங்கே +2 - i இருந்துச்சு, இங்கே -2 - iன்னு இருக்குது. இது எக்ஸாம்பிள் 2.20 பேஸ் பண்ணி போடுங்க. எக்ஸாம்பிள் 2.20 பேஸ் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட் வந்து 5th சம் இருக்குல்ல, இந்த 5th சம் 2 பாயிண்ட்டுமே நம்ம எக்ஸாம்பிள் 2.21 பேஸ் பண்ணி போடுங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் எதை பேஸ் பண்ணி போடணுன்ற ரீசனும் சொல்லியாச்சு. நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த கொஸ்டின் எப்படி இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த கொஸ்டினோட மீனிங் தெரிஞ்சிடும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப், அதாவது லோக்கஸோடைய கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க இந்த 2 கேசஸ்க்குமே. இந்த கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்லேருந்து, அதாவது அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு இன்டைரக்டாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்க்கிளோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இன்டைரக்டாக இருக்குது. அதை டைரெக்டாக கொண்டு வரணும்னா மாடுலஸ் ஆஃப் z - z நாட் ஈக்குவல் டு rன்ற ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டனாலே இந்த சம்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்டரும் ரேடியஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போகிறோம். சிம்பிள் தான். இந்த சம்ஸை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டு கம்பல்சரி சென்ட் பண்ணணும். யாரும் சென்ட் பண்ண மாட்டீங்க, ஏன்னு தெரியல. எல்லாருமே சென்ட் பண்ணணும். கம்பல்சரி ஹோம்ஒர்க்கை வந்து கிளாஸ் ஆஃப் நோட்டில் போடுங்க. தேங்க்யூ.